ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வேக்சிங்ன்றது ஒன் ஆஃப் த ஹேர் ரிமூவல் மெத்தட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு வேக்சிங்க்கு தேவைன்னா ஸ்ட்ரிப்பு. ஓகே, இதுதான் வேக்சிங் ஸ்ட்ரிப். நெக்ஸ்ட்டு வேக்சிங் ஸ்ட்ரிப்பு, வேக்சிங் ஹீட்டரு, இது ஹனி வேக்ஸ், இது ஃப்ளேவர் வேக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு அப்ளை பண்ண டால்கம் பவுடர். இப்போது பவுடர் பார்த்திங்கன்னா ஹனி வேக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, எதுக்கு பார்த்திங்கன்னா ப்ரீ லோஷன், ஃப்ளேவருக்கு ப்ரீ லோஷன் பண்ணி போகிறதுனால எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த ஹீட் போகும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி டேரெக்டாக எடுத்து போய் கிளைண்ட்டோடைய ஸ்கின்னில் வைக்கக்கூடாது வேக்சின். ஏன்னா ஹீட்டு அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு சுற்றணும். ஜஸ்ட் ஒரு ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க, லைட்டாக ஊதிக்கணும். ஓகேங்களா, வார்மாக இருக்கணும். டேரெக்டாக எடுத்து போய் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்கின் பர்ன் ஆகிடும். பவுடர் இங்கே பார்த்தீங்கன்னா சிலருக்கு கிளைண்ட்டுக்கு ஸ்வெட் ஆகலாம் ஸ்கின்னு. ஃபஸ்ட்டு டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு நெக்ஸ்ட்டு பவுடர் அப்ளிகேஷன் பண்ணணும். ஸ்கின்னில் ஸ்வெட் இருந்ததுன்னா ஹேர் உங்களுக்கு ரிமூவ் ஆகாது. ஹேர் வர்றதுக்கு தான் பவுடர் அப்ளிகேஷன் பண்ணுறது. பண்ணிவிட்டு ஹேர் வெளியே இப்போ வேக்ஸ். லைட்டாக ஊதி ஹேர் எந்த சைடு க்ரோத் ஆகிருக்கோ அந்த சைடு தின் லேயராக அப்ளிகேஷன் இருக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ட்ரிப்பு ஆப்போசிட் டைரெக்ஷனில் விட்டுடுங்க. எப்பயும் வேக்ஸ் பண்ணக்குள்ளே ஸ்கின்னை கீழே இன்னொரு கையில் டைட்டாக இப்படி ஹோல்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் பெயின் அவங்களுக்கு கம்மியாக இருக்கும். இப்படி பண்ணிச்சுட்டு இந்த சைடில் ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா, பண்ணக்குள்ளே உங்களுக்கு ஹேர் கிளியராக வந்துடும். ஹேர் வேக்சிங் ஸ்ட்ரிப்லேயும் வரும். ஓகேங்களா, அங்கங்கே வேக்ஸ் விடக்கூடாது, க்ளீனாக இருக்கணும். அவங்களுக்கு அந்த பிசுப்பு இருக்கக்கூடாது. ஓகேங்களா, அவங்களுக்கு ஹேர் இதில் இருக்கிறது தெரியுதா? நெக்ஸ்ட்டு கிளியராக இருக்கும். இதுதான் வேக்சிங். ரொம்ப வேக்சிங் பண்ணிட்டீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு ஹோல்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். எப்படி எடுக்கணும்னு சொன்னீங்களா, ஆப்போசிட் டைரெக்ஷனில் எடுக்கணும். இதேமாதிரி ஃபுல் ஹேண்ட் அப்ளிகேஷன். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஹேர் க்ரோத் டைரெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பவுட்ரு அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ஹீட்டாக இருக்கும். இந்த சைடில் அப்ளிகேஷன் கொடுக்கணும். ஸ்கின்னை நல்லா டைட்டாக அப்படி ஹோல்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிப், வேக்சிங் ஸ்ட்ரிப்பை டைரெக்ஷன் பார்த்து வச்சுட்டு ஜஸ்ட் லைட்டாக ஒட்டி இப்போ ஆப்போசிட் சைட் ஹோல்ட் பண்ணி எடுக்கணும். ஹேர் பார்த்திங்கன்னா நமக்கு கிளியராக. வேக்சிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஜெல் ஆர் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். சில சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ரெட்டிஷ் ஆர் அலர்ஜி ஆக சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஐஸ் பேக் வச்சிங்கன்னா 1 டேயில் அது கிளியர் ஆகிடும். வேக்சிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சோப், பவுடர், டீட்டன், ப்ளீச் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது.